கன்னி ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னா, மே மாதம் 24ஆம் தேதி சனி பகவானால் கன்னி ராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதமான விஷயங்கள்லாம் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட 3 நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக கன்னி ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தர. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். சூரிய பகவான் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசியில் பெயர்ச்சி ஆகக்கூடிய வைகாசி மாதம் பிறந்திருக்கு. இந்த மாதத்தில் இந்த ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் அடுத்த 30 நாட்கள் ரிஷபம், சிம்மம் மற்றும் பல ராசியின் அதிர்ஷ்டத்தை ஒளிரச் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசி அன்பர்களுக்கு சில பல நல்ல விஷயங்கள்லாம் விபரீதம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதுவும் முக்கியமாக சனி பகவானால் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம். நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை ஒவ்வொரு தமிழ் மாதமாக கணக்கிடப்படுது. அந்த விதத்தில் ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் வைகாசி மாதத்தில் பல்வேறு கிரக மாற்றங்கள் மற்றும் யோகங்களும் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பகவானால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சூரிய பகவான் பாக்கியஸ்தானமான 9வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான பயண வாய்ப்புகள் அமையும். நீங்கள் செய்யக்கூடிய வர்த்தகத்தில் சாதகமான சூழ்நிலை நல்ல பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சிலர் புனித யாத்திரை செல்ல திட்டம் போடுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மற்றும் உங்கள் தந்தையின் உடல் நலத்தில் சற்று கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். 10ல் குரு சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் தற்சமய கண்டக சனியின் ஆதிக்கமும் நடைபெறுது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீரென மாற்றமும் மன கலக்கங்களும் வரும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் வரும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல வரும் வரைக்கும் பொறுமையாக செயல்படுவது நல்லதாக இந்த கன்னிராசிக்கு பார்க்கப்படுது. ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு பயிற்சிக்கு பிறகு பொருளாதாரத்தில் திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய முயற்சிகளை வெற்றி நடை போடுவீங்க. அதே போல் வைகாசி மாதம் 1ஆம் தேதி அதாவது 15/5/2026 அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்களுடைய ராசியில் 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். பாக்கியஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டியும் அகலும். கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் உங்களால் காப்பாற்ற முடியும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல வாய்ப்புகள் வரலாம். வைகாசி மாதம் 12ஆம் தேதி அதாவது 26/5/2026 அன்னைக்கு புத பகவான் தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு செல்ல போகிறாரு. உங்கள் ராசிநாதனும் புதன் அப்படிங்கிறதுனால இந்த காலம் ஒரு இனிமை தரக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. புதிய தொழில் தொடங்க முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. முக்கியமான நபர்கள் உங்களிடம் கூட்டாளியாக மாறுவாங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முயற்சி எடுப்பீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உங்கள் பெயரிலோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் பெயரிலோ சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. வைகாசி மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு அதாவது 9/6/2026 அன்னைக்கு கடக ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் குருவோடு இணைந்திருப்பதால் திடீரென மாற்றங்கள் வந்து சேரும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகள் ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் இருக்கும். வியாபாரத்திலையும் சரி பிரபலமானவர்கள் சிலர் வாடிக்கையாளராக மாறுவாங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் சில சலுகைகள் பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க.
பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் முதல் பாதையில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். சுப விரயமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நிதானமாக செயல்பட்டாலும் நினைத்ததை சாதிக்கிறதுல வல்லவர்களாக இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் விரையாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மன பயம் வரும். வேலைகளில் குழப்பம் உண்டாகும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரியால் நெருக்கடிகள் தோன்றும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரும். மே 26 வரைக்குமே குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அனைத்து விஷயத்திலுமே நிதானம் ரொம்ப தேவை. உடன் இருப்போரை அனுசரித்து போவது சங்கடங்கள் வராமல் போக்கும். அதே நேரத்தில் குருவின் பார்வை 2, 4, 6ஆம் இடத்துல உங்கள் ராசியில் உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும். மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். எதிர்ப்பு, பகை, போட்டி, பிரச்சனை என்பதெல்லாம் இடம் தெரியாமல் போகும். செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. பெரியவரின் ஆலோசனையை இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஜூன் 10 வரைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் செலவு அதிகரிக்கும். ஆடம்பரமாக செலவு செய்ய சங்கடப்பட வேண்டிய நிலை வரும் இன்னும் சிலருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரவு செலவில் நிதானமாக நீங்கள் இருக்கணும். விவசாயிகள் யோசித்து செயல்படுவது நல்லது. உழைப்பாளர்கள் வேலை பார்க்கும் இடத்துல அனுசரித்து போவது நல்லது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 15, ஜூன் மாதம் 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 23, 28, ஜூன் மாதம் 1, 5, 10, 14. செய்ய வேண்டிய பரிகாரம், சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் கிடைக்கும். என்னதான் திறமை இருந்தாலுமே அடிக்கடி தேவையற்ற குழப்பத்திற்கு ஆளாகிவிடும். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு முயற்சிகளை வெற்றியாக்கி கொடுப்பார். ஆரோக்கியத்தில் சீராக்கி கொடுப்பார். எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, போட்டி, பிரச்சனை என்பதெல்லாம் இல்லாமல் செய்வார். மே மாதம் 26 முதல் குரு லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். குழப்பம் விலகி தெளிவாக செயல்படுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை நிறைய கிடைக்கும். கண்டக சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைப்பதால் நட்பு வட்டாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் கிடைக்கும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகமாக பார்ப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். அது மட்டும் இல்லாமல் மே மாதம் 27 முதல் ராசிநாதன் புதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வர வேண்டிய பணம் வரும். தடைப்பட்ட வேலைகள் நல்லபடியாக நடக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 20, 23, 29, ஜூன் மாதம் 2, 5, 11, 14. செய்ய வேண்டிய பரிகாரம், ஆதி திருவங்கரை வழிபட வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். தைரியமாக செயல்படக்கூடிய சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது அஷ்டாதிபதி செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். எடுக்கும் முயற்சி வெற்றி கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அது எல்லாமே நடக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை கிடைக்கும். மே 26 முதல் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குருவால் கண்டக சனியால் ஏற்படும் சங்கடங்கள் நெருங்காமல் போகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். 6வது இட ராகுவும் மே 27 முதல் 10 இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனும் லாப குருவும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவாங்க. நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் நிலை மாறப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். செய்து வர தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உங்கள் கண்ணால் நீங்களே பார்ப்பீங்க.
பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு நிறைய கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளும் சரி, விவசாயிகளும் சரி, சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. புதிய முதலீடுகள் கண்டிப்பாக இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் 12, 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 23, 27 மற்றும் ஜூன் மாதம் 5, 9, 14. செய்ய வேண்டிய பரிகாரம், சுப்பிரமணியரை வழிபட சங்கடங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மே 24ஆம் தேதி முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை, அதுவும் விபரீத பலன்களை இந்த சனி பகவானால் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.